என்னங்க என்னையும் பூமாரியும் விட்டு இப்படி போயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பிள்ளைய வச்சு நான் எப்படி பொழப்புத்தனம் பண்ணுவேன்? பூமாரிக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்களே, செல்லம் தங்கன்னு கொஞ்சுவீங்களே, அவளை விட்டு எப்படிங்க போக மனசு வந்துச்சு? பூமாரி அழுவாத, நான் உன்னைய பாத்துக்கிறேன்டி. என்ன ஸ்மைலி, என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தேன் அவன் புருஷன், திடீர்னு என்ன ஆச்சு? எப்படி செத்துக்க இருக்கேன்? நைட்டு நல்லா தானே சாப்பிட்டு தூங்குனாரு. குடிச்சு போட்டு உங்களை போட்டு உயிரை எடுத்து கிடந்தேன். இவனுக்கு போய் மட்டும் தண்ணீரை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தூக்கி போட்டு அங்கிட்டு வேற வேலையை பாருங்கடி. என்னதான் இருந்தாலும் என் புருஷன்க்கா என்னை விட்டு போயிட்டானேக்கா. ஒப்பாரி வைக்காதீங்கடி. என்னடி சொந்தத்துக்குலாம் சொல்லிட்டியா? நீ தூக்கி போடுவோம், அடுத்த ஆக வேண்டிய வேலையை பாருங்கடியே. இதாம்மா ஆகிற வேலையை பார்ப்போம், தூக்கி போட்டுருவோம், அடுத்த வேலையை பார்ப்போம். எந்த பெருசு உன்னையும் சேர்த்து ஒரே பாடையில் அனுப்பிடலாமா? நீ இன்னைக்கு நாளைக்கு தான் இருக்க, நீ எல்லாம் இருந்து என்னத்தை சாதிக்க போற? வந்துட்ட பேச எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்கக்கா, வந்துட்டு இருக்காங்கக்கா எல்லாம். அப்பா அப்பா எந்திரிப்பா அப்பா. சொங்கி பைய நேற்று தான் வந்து என்கிட்ட 500 ரூபா வாங்கினியா, செத்து கிடைக்காம பாரு. இந்த 500 ரூபாய் போய் நான் யாருக்கிட்ட கேட்டுவாங்க? நீ கவலைப்படாதக்கா, நான் தரேன் இந்த காசை. என்னாடி ஸ்மைல், என்ன ஒரே கூட்டமா இருக்காங்க? என்னங்க எந்திரிச்சிட்டீங்க? நீங்க இன்னும் சாகலையா? என்னாடி தூக்க மாத்திரை ஒன்று சேர்த்து போட்டேன், அதான் நல்லா அசந்து தூங்கிட்டேன் போல. இன்னும் 4-5 மாட்டம் சேர்த்து போட்டிருக்க வேண்டியதானே, செத்துருப்பில சந்தோஷமா இருந்திருப்பேன். ஏங்க கிளிங்மாக்கு 500 ரூபா வாங்கினீங்களா? அதை கேட்கத்தான் வந்திருக்கு. வர்றப்ப நீங்க செத்து கிடந்தீங்க. ஐயோ 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 ஐயோ, ஏமா கிளிங்மா 100 ரூபா தானே வாங்கினேன் தண்ணி அடிக்கிறதுக்காக. நீ செத்துட்டேன்னு நினைச்சு நான் சொன்னடா, நீ உயிரோட வரலன்னு எனக்கு என்ன தெரியும்? சரி சரி, 100 ரூபா எப்ப தர? நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து வாங்கிட்டு போ. அக்கா அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி என்கிட்ட 500 ரூபா வாங்கியிருக்காருன்னு போய் சொல்லிட்டியாக்கா. உன்னையெல்லாம் நம்பிதானக்கா நாங்களாம் பக்கத்துல இருக்கோம். ஏண்டி உங்களை மாதிரி ஆளுக்கு நான் பாவம் பார்த்தா என்னடி பண்றது? இந்த மாதிரி டைம்ல தான் நான் காசு சம்பாதிக்க முடியும். இந்த கிளிங்மாவுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்க. இல்லை கேவலப்பட்டவனே, முட்டா பையல, சொங்கி பையல, சீக்கிரம் உனக்கு சாவு வந்துரும்டா. என்னைய போய் யாரா சாகணும்ன்ற? உனக்குலாம் வந்து நான் நின்றே பாடுறேன், நீ செத்ததுக்கலாம் என்னைய சொல்லணும்டா. சரி கிளிங்மா விடு விடு, வந்தது வந்துட்டு இன்னும் 100 ரூபா கொடுத்துட்டு போ. ஏங்க நீங்க செத்து போயிட்டீங்கன்னு எல்லா சொந்த மொத்தத்துக்கும் போன் பண்ணிட்டீங்க. நீங்களே போன் பண்ணி நான் ஜாகிர உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிருங்க. ஒரு 5 நிமிஷத்துல மொத்த சொல்லி முடிச்சு விட்டீரியாடி. சரி சரி, போனை கொண்டா சொல்லி தொலைகிறேன்.